யாராவது வீட்டுக்குள்ள யாரா இருந்தா நீங்க ஒத்துக்குவீங்க? பிச்சைக்காரி உனக்கு அவ்வளவு திமிரா? அட நீதான் இருக்கிறியாக்கு. பின்ன நீ கூப்பிட்டு உடனே கலெக்டர் வருவார்னு எதிர்பார்த்தியா? ஏய் ஓல்டு பெக்கர், என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா? உனக்கு பிச்சை போடுறதே பாவா, ஓடி போயிரு. அட தள்ளுறானா? தள்ளுறாவா? ஏய் ஏய் பிச்சை சுரகடே ப்ளீஸ். ஏய் டீசன்ட் இல்ல, டிசிப்ளின் இல்ல. சை சுரகடே, ஏய் பட் ஸ்மெல். ஏய் ஏய் பிச்சைக்காரி, உனக்கு என்ன தெனா விட்டு இருந்தா எங்க வீட்டு திண்ணையில உட்கார்ந்துட்டு எங்க வீட்டு தூள்ல சாஞ்சிட்டு காலை தூக்கி மேல போடுவேன். எந்திரிச்சு வெளிப்படி. அட சும்மா கத்திட்டு இருக்காம போய் ஒரு கிலோ கொழுப்பு கறி எடுத்துட்டு வந்து ஆயில் இல்லாம இஞ்சி தட்டி போட்டு குழம்பு வை. சாட் போட்டு ஒரு நாள் இருந்துட்டு போலான்ட்டு இருக்கறேன். ஏண்டி நான் என்ன செட்டிநாட்டு சமையக்காரனா? நல்ல வாய்க்கு ருசியா வக்கனையா செஞ்சு கொடுக்க சொல்றேன். என்ன திமிரு? ஒரு வீட்டு சோறு திங்கிறவனுக்கு உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா 10 வீட்டு சோறு திங்கிறவனுக்கு எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? வாய் இவளுக்கு ரொம்ப நெடுது விட்டா. ஒய்டா தகப்பா. மேடத்தை அடிக்காதீங்க. என்னது மேடமா? ஆமா சின்ன மேடம். ஐ மீன் உங்களுக்கு சிட்டி முறையாது. ஐயோ எனக்கு தலை சுத்தி சுத்தி வருது. டே கேவலம் ஒரு பிச்சைக்காரி கூட நீ விட்டு வைக்கலையாடா? ஐயோ உங்க மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? திரும்ப உட்கார்றா. எங்க பெக்கர் மேடம், எப்படி நீங்க இந்த கடலாமையை வச்சுக்கிட்டீங்க? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ரெகுலரா வச்சுக்கல. பின்ன அப்பப்ப சீசனுக்கு வந்துட்டு போவேன். சீசனுக்கு வந்து போறதுக்கு இவன் என்ன குற்றால அருவியா? இல்ல அப்பப்ப வந்து போறதுக்கு நீங்க என்ன வேடம் தாங்கள் பரவியா? ரொம்ப லொள்ளு பேசுறீங்களே. மை சன். தகப்பா போடா அப்பிடுவேன். மகனே ஐயன் அப்படி எல்லாம் பேசக்கூடாது கண்ணு. நான் உங்களுக்கு மகனா? நீங்க எனக்கு தாயா? சீச்சி, நீ எனக்கு மகனாக முடியாது. என் மக ஊட்டி கான்வென்ட்ல படிக்கிறான். டேய் தகப்பா கேட்டியாடா? பிச்சைக்காரியோட சன் ஊட்டி கான்வென்ட்ல படிக்கிறான். நம்ம ஊர் நாட்டாமியோட பங்காளி நீ. உன் சன் நம்ம ஊர் கார்பரேட் ஸ்கூல்ல நான் படிச்சேன். எங்க பாட்ட காசை கண்ட இடத்துல நீ இறச்சி விட்டுருக்க. இன்னைக்கு உன்னை செம பெரட்டி பெரட்டா விட மாட்டேன். எங்க சொன்ன கேளுங்க. அப்புறம் அம்மா ஏன் தெரியாது வந்தாலும் விட மாட்டேன்.